இன்றைக்கு நதிநீர் மாசடைகிறது. இன்றைக்கு காவிரியில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் சரி, பவானிசார் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் சரி, நொய்யில் இருந்து வெளியேறுகின்ற நீர் அமராவதி ஆற்றிலிருந்து அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் எல்லாமே காவிரி ஆற்றில் தான் கலக்குது. அந்த நீரெல்லாம் மாசுபடுது. இதனால இந்த காவிரி நதியை நம்பி, பவானிசாகர் அணை நம்பி, அமராவதியை நம்பி கூட்டுக்குடி திட்டம் ஏராளமாக நாம் அமைத்திருக்கின்றோம். அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேர் பயன்பெறுகிறார்கள் பொதுமக்கள். ஆக இந்த மாசுபட்ட நீர் நதியிலே கலக்கக்கூடாது என்பதற்காக நான் முதலமைச்சர் அந்த காலத்திலே பாரத பிரதமரை சந்தித்த போது நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி பாரத பிரதமரிடத்தை வழங்கினேன். பாரத பிரதமர் அவர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்தார். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தமிழகத்திலே நிறைவேற்றப்படும் என்று மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, கிடப்பிலை போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நதிநீர் கடலிலே கலக்கின்றது. அந்த ஆற்றின் இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்ற கரையில் இருக்கின்ற ஆங்காங்கே நகரங்கள் இருக்கின்றன. நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அப்படியே நதியில் கலக்கின்றது. அதனால அந்த ஆற்று நீர் மாசுபடுகிறது. அதே போல பவானிசாகரிலிருந்து பவானி வரை, மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை வருகின்ற நீர் பவானிசாகர், அந்த ஆற்று நீர் அங்கே கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரெல்லாம் அசுத்த நீர் அந்த ஆற்றிலே கலக்கின்றது. நீர் மாசுபடுகிறது. அமராவதி அந்த அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் காவிரியிலே போய் கலக்கின்றது. அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆற்றிலே ஆற்றுக்கரையின் ஓரமாக இருக்கின்ற நதி, அங்க இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த ஆற்றிலே கலந்து நதி நீர் மாசுபடுகிறது. நொய்யல் அதில் இருக்கின்ற அந்த ஆற்று நொய்யல் ஆறுல வெளியே அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அதிலே கலந்து அதுவும் மாசுபடைந்த நீராகிறது. ஆக இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக காவிரியிலிருந்து காவிரி நதி நீர், பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அதே போல அமராவதி ஆறு, இதில் இருக்கின்ற அசுத்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அதிலே விடுவதற்கு நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை 14,000 கோடியில மத்திய அரசுக்கு தயார் செஞ்சு கொடுத்தோம். அவர்களும் செயல்படுவதற்கு தயாராக இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்றத்தின் காரணமாக ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டுகொள்ளவில்லை, கிடப்பிலே கிடக்குது. இன்னைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா நாம் கொடுக்கின்ற நீர் சுத்தமான நீரா இருக்கு. அதுவும் இந்த ஆட்சியில செயல்படுத்தல. அதே போல கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர் கொடுத்தேன். பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அற்புதமான திட்டம். ஒவ்வொரு ஆண்டு அண்டை மாநிலத்தை நம்பி இருக்கிறோம். தண்ணீருக்காக நிரந்தரமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகளுக்கு குடியிருக்கும் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் கொடுத்த அவர்களும் ஏற்றுக்கொண்டார். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களையும் நான் தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து அந்த வழியாத்தான் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற அந்த வழியாத்தான் அந்த தண்ணி கொண்டு வர முடியும். அங்க போய் பேசினோம். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய மாநிலத்தில் இருந்து தண்ணி செல்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அதே போல ஆந்திரா மாநில முதலமைச்சரையும் அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்று பணித்தேன். அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பேசுகின்றனர். நான் ஏற்கனவே முதலமைச்சர் பேசி வைத்தேன். அதன் பேரிலே நம்முடைய 2 அமைச்சர்களும் அப்பொழுது இருக்கின்ற பொழுது போய் பேசினார்கள். அவரும் ஒத்துக்கொண்டார். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது. அதையும் கிடப்பில் போட்டாங்க திமுக ஆட்சி. நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. மக்களை பற்றி கவலை இல்லை. விவசாயிகளுடைய விரோத ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர்